இன்னைக்கு வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு எக் மசாலா பார்க்க போகிறோங்க. இது வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ்க்கு ஏன் பிரியாணி கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பார்க்குற நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அவ்வளோ ஈஸியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வணக்கம், என் பேர் ஜெயபால் ராஜு. வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நாம் ஒரு மசாலா வதக்கிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி அதை வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா வதங்கணுங்கிறது இல்லை, ஓரளவுக்கு நல்லா கண்ணாடி பதம் வந்தால் போதும் வெங்காயம். ஏன்னா நம்ம மறுபடியும் இதை வந்து அரைச்சிட்டு நம்ம வந்து தேக்கும்போது இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு சேர்க்குறேன். இப்போ 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதை நல்லாவே வதக்கிடலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்தால் போதும். தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கினாவே போதும். இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டாவே போதும். இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடலாம். இப்போ இது நல்லா முழுமையாக ஆறி வரட்டுங்க. நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா பொருட்களெல்லாம் நல்லா ஆறி வந்துருச்சு. இந்த ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வதக்கின எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஃபைன் பவுடரை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம மசாலாவை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா அரைச்சி தந்தாச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு நான் 6 முட்டையை ஆல்ரெடி உடச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இதில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகுத்தூள் சேர்க்குறேன். கொஞ்சமாக சால்ட்டும் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு விஸ்கு இல்லாட்டினா ஒரு ஸ்பூன் வச்சு இது நல்லா கலந்து கொடுத்துடலாம். ஈவனாக நல்லா கலந்து கொடுத்துடலாம். ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இது கலந்தாவே போதும். முட்டையை நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்தாச்சு. இப்போ நாம் இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நான் வெங்காயம் வதக்கின ஃபேன்லேயே மறுபடியும் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்ச முட்டையை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி நல்லா திருப்பிட்டா எல்லாமே நல்லா வெந்து வரும். இது நல்லா அந்த பக்கம் இந்த பக்கமும் அப்படி திருப்பி விட்டிங்கன்னா இது நல்லாவே குக் ஆகி வரும். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இது நல்லா அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா திருப்பி கொடுக்கலாம். முட்டை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது நம்ம குட்டி குட்டி பீசஸாக இதுலேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கன்னா நம்ம முட்டையை வந்து சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வதக்கிறதுக்கு கூட ஒரு வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கோம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி அளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே அரைச்ச மசாலா பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுக்கலாம். மசாலா வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு தான் வதக்கணும். இதோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அது வரைக்கும் நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மசாலாலாம் நல்லா வதக்கியாச்சு. பச்சை வாசமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்குமே ஒன்றும் சேர்த்துணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலாலாம் நல்லா வந்து பச்சை வாசம் போய் நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த சமயத்தில் நாம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் நம்ம வந்து ஏற்கனவே வந்து மிளகு சேர்த்துருக்கோம். நம்ம வந்து முட்டைக்கும் மிளகு சேர்த்துருக்கோம். அது இல்லாமல் இஞ்சியும் சேர்த்துருக்கோம். அதனால் காரத்தை வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கிறதுனால நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு நான் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முட்டையில் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இதுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு டேஸ்ட்டு பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்குங்க. உப்பு நம்ம தேவையான அளவு சேர்த்தாச்சு. நம்ம ஏற்கனவே முட்டையை வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துடலாம். எல்லா முட்டையும் சேர்த்துடலாம். முட்டையெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா ஒருக்கா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம முட்டையெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து வந்தாச்சு. இப்போ இந்த முட்டையில் நம்ம மசாலா ஏறணும். ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே வச்சு இதை நல்லா குக் பண்ணிவிட்டு நம்ம மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், முட்டையிலலாம் நல்லா மசாலா ஏறி ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. பாருங்கள், பார்க்கும்போது எடுத்து எடுத்து சாப்பிட்லாம் போல் தோணும். இப்போ இதில் கொத்தமல்லி தலையை தூவி நம்ம இறக்கிக்கலாம். கொத்தமல்லி இலையை தூவி நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு இதை எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு ஆல்ரெடி. அவ்வளோதாங்க, சிம்பிளான மசாலா வச்சு சூப்பரான முட்டை கிரேவி செஞ்சுருக்கோம். டேஸ்ட்டில் அல்லும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் ஸ்பெஷல் மசாலா எதுவும் யூஸ் பண்ணாமல் வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா பண்ணி இந்த எக் மசாலா பண்ணியிருக்கோம். பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணிடலாமா? இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். இந்த முட்டையிலேருந்து கொஞ்சம் மசாலா வச்சு நல்லா பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து உப்பு மட்டும்தான் கம்மியாக தான் சாப்பிடுவோம். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்குங்க. நம்ம மசாலாவெல்லாம் ஃபஸ்ட்டாக வந்து வதக்கி அரைச்சோம் இல்லையா, நீங்கள் பச்சையாக கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். அது இன்னுமே ஒரு வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.